வணக்கம் மனோகரன் சார். வணக்கம், வணக்கம். தமிழக அரசியலில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்த தாவேகா வந்துட்டு குடுத்திருக்கு. அதாவது 2 திராவிட கட்சிகளுமே ஓரம் கட்டிட்டு, புதிதாக வந்த விஜய் அவர்களின் தாவேகா வந்துட்டு வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்திருக்கு. இந்த சாதனை நிகழ்வுகள நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது மக்களுக்கான ஒரு வெற்றியா மட்டும் தான் பார்க்குறேன். ஏன்னா, அது ம். வந்து ஒரு தனிப்பட்டவருடைய வெற்றி மட்டும் கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்கள் ம். எல்லாருடைய எண்ணம் இது. தலைவர் தான் வரணும், டிவிகே தான் வரணும், அடுத்த தமிழ்நாட்ட அவர் தான் ஆளணுன்றது மக்களுடைய எண்ணம், ம். மக்களுடைய இவ்வளவு வருஷ கனவு. ஸோ அந்த கனவு நினைவாயிருக்கு அப்படிங்கும்போது, இது ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வெற்றியா தான் நாங்க பார்க்குறோம். டிவிக்கு வந்துட்டு ஓட்டே கிடையாது. அவர் என்ன அரசியல் பண்ண போறாரு? அப்படின்னு சோசியல் மீடியால அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன், சீமான் அவர்களே பல மேடைகள்ல வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த நிகழ்வு மூலியமா அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல இந்த நிகழ்வும் என்ன சொல்ல வரேன்னா, ம். அதாவது நல்லவங்க என்னைக்குமே வந்து வெற்றிய வந்து எப்பயுமே அனுபவிப்பாங்க அப்படின்றக்கான உதாரணம். எத்தனையோ சினிமா நட்சத்திரங்கள் வந்திருந்தாங்க. கமலஹாசன் வந்தாங்க, சரத்குமார் வந்திருந்தாங்க. ம். எத்தனையோ நட்சத்திரங்கள் வந்தாங்க. ஆனா யாராலையும் ஜொலிக்க முடியல, யாராலையும் தமிழை ஆள முடியல. மக்களோட மனசை இடம் பிடிச்சவங்க மட்டுமே தான் என்னைக்கும் இந்த விஷயத்த பண்ண முடியும். அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முன் உதாரணம் இது. ஸோ மக்களோட மனசுல மட்டும் இடம் பிடிச்சாங்க. சினிமா நட்சத்திரம் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு தற்கொலை கூட்டம் கிடையாது, மக்களோட கூட்டம் அப்படின்றத வந்து ம். அவங்களுக்கு நாங்க பகிரங்கமா சொல்ற மாதிரி இருக்கு. குறிப்பா வந்துட்டு சொல்லணும்னா, திமுக என்னதான் எதிர்க்கட்சியா வந்திருந்தாலும், திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு பலமுறை வென்ற கொளத்தூர் தொகுதியில இந்த முறை வந்துட்டு எதிர்க்கட்சியா அதாவது தோல்வியுற்றிருக்காரு. எப்படி நீங்க பார்க்குறீங்க சார் இத? அது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாப்ல. இன்னொரு விஷயம் ம். என்னன்னா, இப்ப அவரு இதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய தந்தையோட புகழ வச்சுதான் ஸ்டாலின் வந்து பெருசா தெரியப்பட்டாரே தவிர, ம். அவரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசா எதுவும் செய்யவும் இல்ல. இத்தனை வருஷமா அவர் தந்தையின் காரணமா மட்டும்தான் அவர் வந்து திரும்பி ஆட்சி அமைச்சாரு. அதுவும் இல்லாம மற்ற கட்சிகளோட இணைந்த கூட்டத்தினால மட்டும்தான் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. பட் இப்ப மக்களோட நிலைமைன்றதே வேற. ஸோ அதனால மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு ஒரு ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வந்துருச்சு. அதுவும் ம். இல்லாம ஒரு தமிழன் வந்து இந்த மண்ணை ஆளணுன்ற ஆசை வந்துருச்சு. ம். அதனால மக்கள் தெரிஞ்சுட்டு ஓட்ட போட்டு ஒரு கரெக்டான சரியான ஒரு தமிழனை வந்து இந்த நாட்டுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் அந்த மிகப்பெரிய ஸ்டாலினுடைய மிகப்பெரிய தோல்விக்கான ஒரு காரணமா நாங்க பாக்குறோம். திமுகவே தங்களோட கோட்டை தான். நீங்க யாருமே கால் பதிக்க முடியாது. அப்படின்னு திமுக வந்துட்டு சென்னை வச்சிருந்தாங்க. அப்படி அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா ஒரு மாற்றத்தை நிகழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்கமே மாற்றத்தை நிகழ்த்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இது மன்னராட்சி கிடையாது, ஜனநாயக நாடு அப்படின்றத ம். மறுபடியும் மக்கள் வந்து தங்களுடைய ஓட்டுனால ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. ஏன்னா ம். இது வந்து ஒரு ஒரு ராஜாவோட ஊர் கிடையாது, ஒரு ஒரு மன்னராட்சி கிடையாது. அவருக்கப்புறம் பையன், அதுக்கப்புறம் பேரன்றதுக்கான காலம் கிடையாது. இது மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ம். அவங்கள யார் ஆளணுன்றதை நினைக்கிற ஒரு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக கடமையை மக்கள் சரியான நேரத்துல சரியா செஞ்சதுனால வந்த விளைவு அது. ம். அதை வந்து நாங்க ரொம்ப வரவேற்கத்தக்கதா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். பல மூத்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா, திமுகல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே கிங் மேக்கரா வலம் வந்துட்டு இருந்தாங்க. பல ஆண்டுகளாக வெற்றின்றத பதிச்சு வச்சிருந்தாங்க பல தொகுதிகள்ல. அது எல்லாமே நேற்று வந்துட்டு ஒரேடியா மாறி இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நட்சத்திர ஆ, பிரபலங்களை வைத்து நாங்கள் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு ம். போட்டிருந்தாங்க. பட் நட்சத்திர பிரபலங்கள் அவங்க சைடுல இருந்திருக்கான்றதுக்கான மிகப்பெரிய ஆதாரம் டிடிஆர் ம். பழனிவேல்ராஜன் அவர் அந்த ம். அவரோட தந்தையுடைய புகழ் தான் அவரை கடைசியா ஜெயிக்க வச்சுச்சு. இப்போ அதே ம். புகழ் இருந்தும் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? மக்கள்கிட்ட அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. ம். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு தமிழன் மேல வச்ச நம்பிக்கையின் காரணமாக நீங்க நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி தொகுதியில் யார் நிக்கிறாங்கன்னு கூட தெரியல அப்படின்னு. நாங்க ம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எங்க தலைவரோட முகம் தான் எங்களுக்கு பிராண்டே. எங்க ம். தலைவரை நம்புனாங்க, எங்க தலைவர் விஜயை நம்புனாங்க. அந்த நம்பிக்கையினால யார் நிக்க வச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க ஓட்டு போட்டோம். கண்டிப்பா நல்லா நடக்கணும் நம்பிக்கையில ஓட்டு போட்டோம். அதனாலதான் மிகப்பெரிய ஜாம்பவனாகிய பெரிய பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவங்களே நாங்க வந்து ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் எங்க மக்களும் எங்க தலைவரும் உள்ள நம்பிக்கையும் தான். மதுரை தொகுதியில நீங்க இருந்து பேசுறீங்க. மதுரை தொகுதியில குறிப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள் வந்து பெரும் செல்வாக்கோட இருந்தாங்க அந்த தொகுதியெல்லாம். இப்ப எல்லாமே கிளீன் ஸ்வீப் தாவேகா பண்ணியிருக்கீங்களே, இந்த நிகழ்வுகள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான் சார். மதுரை வந்து முதல்ல வந்து ஒரு டிஎம்கேயோட கோட்டையா தான் இருந்துச்சு. அது ம். உங்களுக்கும் தெரியும். இந்த வரலாற்றுலயும் இடம்பெற்ற விஷயம் ஒண்ணுதான். ம். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த 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 வரலாறு மட்டுமே பின்தொடரக்கூடாது. மக்கள் இப்ப வந்து முந்தி மாதிரி பழைய ஆட்களா இல்ல. மக்கள் இப்ப வந்து எல்லாமே தெரியுது. இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாம் தெரியுது. இளைய சமுதாயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை. சமூகத்தில் நடக்கப்படுற எவ்வளவு அநீதிகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் யாரு, அதுக்கு பின்புலமா யார் இருக்காங்க, ம். சட்டம் தன் கடமையை செய்யவில்லை, எத்தனையோ விதமான ரேப்பு, கஞ்சால பாதிக்கப்படுறது, தேவையில்லாத நில உரிமை பாதிக்கப்படுறதெல்லாம் இங்க மதுரை எக்கச்சக்கமா நடக்குது. உங்களுக்கு தெரியாது இல்ல. ம். மதுரையில ரியல் எஸ்டேட்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பேர் சொத்துக்கள் வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு இருந்தனால மட்டும்தான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் அந்த கோட்டையை எங்க தலைவர் இடிச்சு அந்த இடத்துல தன்னோட காலத்தை பதிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது மக்கள் தீர்ப்பு. இப்ப பெரும்பான்மைக்கு தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா, 118 தேவைப்படும் பட்சத்துல 108ல இருக்காங்க. மீதி இப்போ தேவைக்கூடிய பெரும்பான்மையை எப்படி வந்துட்டு ஏற்படுத்தி இருப்பாங்க சார்? இது கம்ப்ளீட்டா வந்து தலைவர் தான் முடிவு பண்ணணும். தலைவரும் கட்சியும் தான் முடிவு பண்ணணும். ம். ஏன்னா ஒரு 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 ஷார்ட் பீரியட் 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஆட்சியவே வந்து இப்ப பிடிக்கிறதுக்கு ஒரு 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 வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இனி வரப்போற விஷயங்களுக்கு கண்டிப்பான ஒரு 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 பிளான் இல்லாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த பிளான் இருக்கும்.
பட் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு பிளானாகவும் அது இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் சொல்ல முடியாது. தலைமை தான் என்ன முடிவு எடுக்குன்றது தலைமைகிட்ட தான் இருக்கு. தலைமை முடிவு எடுப்பாங்க. இப்போ தமிழகத்துல திமுக தான் எதிர்க்கட்சியா வந்திருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தோல்வி அடைஞ்சனால அடுத்தபடியாக துணை முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க சட்டமன்றத்துல நீங்க? கண்டிப்பா இது எங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான சேலஞ்ச் தான். பிகாஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஆட்சியை வந்து பொறுப்பேற்று இருக்கோம். ம். ஸோ நாங்க செய்ய வேண்டிய கடமைகள், நாங்கள் கொடுத்த வேண்டிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. ம். எதிர்க்கட்சியும் அவங்க எங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, தொலைவில் கொடுப்பாங்க. ரீசன்ஸ் என்னன்றது அவங்களே தான் காரணம். ஏன்னா கஜானா சுத்தமா காலி பண்ணி வச்சிருக்காங்க. ம். சரிங்களா? அவங்க இந்த 4 வருஷத்துல எதுவும் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த 1 வருஷத்துல பண்ணுன்றதுக்காண்டி பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி 3000 ஏர்லியரா போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் 1000 கொடுத்ததுல ஏர்லியா போட்டிருந்தாங்க. எக்கச்சக்க கடன் இது வரைக்கும் அரசியல் ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு கடனை இவர் வந்து அவர் 5 வருஷத்துல ஏற்படுத்தியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். ம். அப்படின்னும் போது இனி வரப்போற ஆட்சிக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம்ன்றது கண்டிப்பா வந்து ரிஸ்கா தான் இருக்கும், சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ம். பட் நம்ம அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ ஜெயிக்கிறது மட்டுமே நம்மளுடைய மோட்டிவ் கிடையாது. அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்களை காப்பாற்றி காமிக்கணும். அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த சேலஞ்ச் இருந்தாலும் அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அதை நாங்கள் செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்வோம். இதுவும் ஒரு திமுகவோட சதி மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சதி தான். பட் இருந்தாலும் எங்கள் தலைவருடைய ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் சொன்னதை கண்டிப்பாக செய்வோம். சார், தாவேக்காவின் ஆட்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இணைந்து பேசலாம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி.